25 பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமையான இன்று அதிகாலையில் இது ஆண்டவர் இயேசுவோடு நாம் ஒன்றாக கலந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதித்து இந்த நாளை தொடங்குவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் காயங்களால் நான் பலமானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் காயங்களால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைய நாளின் முதல் வாசகமான சீராக் இயல் 2 1-11 வரை உள்ள இறை சொற்றொடர்கள் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரிடம் பற்றுறுதியோடு வாழ அழைக்கின்றது. இந்த சீராக் ஞான நூலானது வாழ்க்கையில இன்னலோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் நம்பிக்கை வாழ்க்கையில தொய்வோடும் இருந்த யூதர்களுக்காக எழுதப்பட்டது. அதன் ஆசிரியர் இவ்வாறாக எழுதுகிறார்: ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகள் எதிர்கொள்ள நீர் முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, உறுதியோடு இரு, துன்ப வேளையில் பதற்றமடையாதே. அதற்கான காரணத்தை அந்த ஆசிரியர் சொல்லுகிறார்: ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். என்ன நேர்ந்தாலும் பொறுத்துக்கொள், பொறுமையாயிரு, ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள், அவர் உனக்கு துணை செய்வார், அவர் உன் வழிகளை சீர்படுத்துவார். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள். ஏறக்குறைய நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு காரணங்களினால் நம்பிக்கை இழந்து வாழ்விழந்து ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையிலும் சற்று தளர்ந்து போகிறோம். இன்றைய நாளில இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்வோம். ஒரு குரங்கு குட்டியானது தன்னுடைய தாயை சிக்கென பிடித்துக் கொள்வதைப் போல நாமும் ஆண்டவரை சிக்கென பிடித்துக் கொள்ளும் பொழுது என்ன நேர்ந்தாலும் நாம் ஆண்டவரில நம்பிக்கையோடு வாழுவோம். ஜெபிப்போமா?
எங்களை படைத்து பாதுகாத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை பொழுதுல இறை வார்த்தை வழியாக உம்மோடு உம்மிலே பற்றுறுதியோடு வாழ வேண்டிய ஒரு வரத்தை கொடுத்தீர நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அவநம்பிக்கையை எடுத்து நம்பிக்கையை தாரும். உம்மாலன்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை, நீர்தான் எங்களுக்கு எல்லாம், நீரே எங்கள் வாழ்வு. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நாம் செய்கின்ற அனைத்து விஷயங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய செயல்பாடுகள், நீங்கள் செய்யவிருக்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளையும் ஆண்டவர் தாமே உங்களை நிறைவாக அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறார். இந்த நாள் ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் உங்களுக்கு நிறைவாக பெற்றுத்தருகின்ற நாளாக அமைய வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். May God bless you.